இல்லை பங்கு, இன்னைக்கு வேற ஒன்றும் கையிலயே காசு இல்லை. ஏதாவது பொருள் கண்டவரும் தெரியல வித்தரலாம். சரி பங்கு, உட்காந்துருந்தான் வர்றாதான் ஒருத்தன். ஆடு வைக்க போயிட்டு ஒரு பங்கு, நம்ம அப்படியே லேசா கூட்டிட்டு வித்துருவோம் பங்கு. சரி வாடா போங்க. I opened this my pose water. இந்த ஆடு வர நம்ம தோட்டத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. பங்கு சொல்ற பங்கு, அவன் வர ஆடு ஓட்ட போயிட்டான். அந்த கேப்பை பார்த்து எடுத்துருமா. ஆகா, எங்கடா கடந்த சேர காணோம்? யார் எடுத்துருப்பா? முக்கெல்லாம் எங்க கிடக்கு? ஏய் தம்பி, இந்த சேர கடந்த பாத்தியா? எப்படிப்பா போனானோ? இந்த கையை கொடு. எங்க தூக்கிட்டு போயிருப்பான்? எப்படியோ பிளான் போட்ட மாதிரி ஜாலியா ஆட்டை போட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம். எவனாவது ஒரு இழுத்து அவன் கிடைப்பான். அவன்கிட்ட வந்து இந்த சேர செம்மையா போய் சொல்லி வித்துரும். பணத்தை வாங்குறோம், ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிறோம். ஓகே மச்சான்? ஏன் மச்சான் எலும்பு கூட மட்டுமே இருக்கு? டெய்லியும் சாப்பிடாம வெறும் அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன மச்சான் ஆபத்து? அடிக்கிறத சொன்னடா, தம்புச்சு போறத சொன்னடா. அதான பார்த்தா, வேற யாச்சும் சொல்லிருந்தா மாமாக்கு மாமா பாத்துக்க மாட்டேன், இல்லன்னா அடிச்சு துவைச்சிருப்பான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பையில என்ன? பையிலையா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா செருப்பு வச்சிருக்க, யாராச்சும் ஏமாத்தலான்னு. இந்த செருப்பை வச்சு எவன்டா ஏமாறுவான்? அது எவன் எரிச்ச வய வச்சு மாட்டுவான், கொடுத்து ஏமாத்திட வேண்டியதான். இந்த ரெண்டு ஓனா மூஞ்சி போகுது. ஓனா மூஞ்சி இங்க வாங்கலாம். கருப்பா ஓனா மூஞ்சின்னு சொன்னா? ஏய் கோவப்படாதீங்களா? அந்த ஜாரை பாத்தீங்களா? என்ன இந்த ஜாரு என்ன ஜெயல்னு தெரியுமா? என்ன ஜாரு சொன்னதான் பாத்தீங்க. என்ன சொல்றீங்க? 1 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? அபூர்வமான ஜாரு தம்பி. உட்காந்தது யாரு? ராஜராஜ சோழன். ராஜராஜ உட்காந்த சாரா? ஆமா. இந்த ஜார்ல இருந்து அப்படியே உட்காந்தானே வச்சேன், சும்மா பணம் கொட்டும். எவ்வளவு சாரு? இந்த ஜார் விலை 60,000 போடுங்க. 10 ரூபா குறைச்சிங்களா? 10 ரூபாலாம் குறைக்க முடியாது. ராஜராஜ சோழ ஜார் இதை உனக்கு ஏமான் தருவான். உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம். 50,000. சரி என்ன 50,000 போதுமா? சரி சொல்லாது. சரி இந்தா காசு காசு கொண்டா. எண்ணி பத்துங்க, என்னமா பத்துங்க. இந்த வேற கொண்டாங்க. நீயும் பல்லுவரம் போல, நானும் பல்லுவரம் போல. இப்ப இதுல 50,000 வேற நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். இது நம்ம எப்படி போய் நிறுத்துனே தெரியல. என்னடா பண்ணிட்டு தெரிஞ்ச போல உண்டா தெரியுமா? இப்போ ரத்துக்கு இப்போ மாமன் ஆறு ரத்துக்கு இப்போ மச்சங்களை பட்டக்கெல்லாம் இப்போ பேர் வந்தாக்குட்டு 2 பேர் வரானுங்க. அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லிருந்தா. அண்ணே வாங்கண்ணே. இதுல ஏதோ எங்கள்கிட்ட வந்து 50,000 ஒரு ஜாரு வித்தோம்ண்ணே. இதுல எவ்வளவு இருக்குன்னே தெரியல. நாங்களும் ஒன்றும் பள்ளிவரமா போல, படிக்கவும் தெரியாது. இதுல எவ்வளவு இருக்குன்னு வந்து என்ன கூறினேன். பூச்சி ஆடு வந்து அதே தலையை காட்டுதுடா. 50,000த்துல 10,000 நம்ம கிட்டே விட்டுட்டு 40,000 அவங்கள்ட்ட கொடுத்துரும். ஓகேண்ணா? என்ன தரேன்? என்னண்ணா பங்காளி, அந்த 2 திருட்டு கோயந்தானாலும் எங்களை ஏமாத்துட்டான பங்காளி. என்ன பண்ண போறான்? நம்மள ஓட வேண்டியதான்,